Hello guys, welcome back to our channel. こんにちは。 எபிசோட் 4 எபிசோட் 3 ஓட எண்டிங் நருமியும் ஷிரோகனும் ஒரு ட்ராப்ல மாட்டியிருப்பாங்க. அடுத்தது மசாரு வந்து கீழே விழுந்து அந்த ஹரியானாவை இவனுக்கு ஹையர் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அங்கேருந்து தான் எபிசோட் 4 ஸ்டார்ட் ஆகுது. மசாரு அந்த ஹரியானா ஸ்லாட்டர் டீமோட கேப்டனை தனக்கு சாதகமாக ஹையர் பண்ணியிருப்பான் நருமியும் ஷிரோகனையும் காப்பாற்றுறதுக்காக. ஸோ அங்கேருந்து யாரை ஹசியானா ஸ்லாட்டர் டீமோட கேப்டனை கூட்டிகிட்டு அந்த கிழமை இருப்பான் இல்லையா செஞ்சி சைகா அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு உடச்சிக்கிட்டு பப்பட்டை எடுத்துகிட்டு உள்ளே போவாங்க. அந்த கிழமை என்ன பண்ணிட்டு இருப்பான்னா ஷிரோகனும் நருமியும் அந்த ட்ராப்பில் மாட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த குழியில் உள்ளே நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு பப்பட்டர் இன்னொருத்தனை கொண்டிருப்பான். அவன் வந்து அந்த சைகா ஃபேமிலியோட அந்த பில்டிங் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே இந்த ஈவெண்ட்டில் நடந்துட்டு இருக்கிற அந்த பில்டிங்க்கு பாம்பு வச்சுட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் எல்லோரும் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் எதுக்கு பாம்பு வச்சான் எதுவும் தெரில, பட் அவன் பாம்பு வச்சிருப்பான். அவனை பிடிச்சி அந்த பப்பட்டர் அவனோட தலையை வெட்டி கொண்டிருப்பான். அந்த இடத்துக்கு தான் இவங்க போவாங்க. இப்போ அந்த கிழவன் இவனுக்கு கால் பண்ணி இந்த தலையை வெட்டின அந்த பப்பட்டர் பாதாளத்தில் இருக்கான் இல்லையா, அந்த பப்பட்டருக்கு கால் பண்ணி நான் ஷிரோகனையும் நருமையும் கொல்ல சொல்லியிருப்பான். அந்த டைமில் தான் டாடா டீம் கேப்டனை கூட்டிக்கிட்டு மசாரு அந்த பில்டிங்கை உடச்சிக்கிட்டு அந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே வந்திருப்பான். இப்போ இந்த இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். நீ என்னோட மகனா எனக்கு அடாப்ட் ஆகிட்டினா நான் அவங்க 2 பேர்த்தையும் விட்டுறேன் அப்படின்ட்டு அந்த கிழவன் டீல் பேசுவான். ஸோ இவனும் மசாரும் கிட்டத்தட்ட உனக்கு மகனா அடாப்ட் ஆகிறேன், நீ அவங்க 2 பேர்த்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்லி ஏமாந்துருப்பான். இப்போ அந்த ஸ்லாட்டர் டீம் கேப்டன் இருக்கான் இல்லையா, அவன் சொல்லுவான் அவன் உன்னை ஏமாத்துறான், நம்பாத, இவ்வளோ தூரம் பண்ணவன் எதுக்காக உன்னை அடாப்ட் பண்ணிட்டு அவங்கள உயிரோட விடணும் அப்படின்னு சொல்லி மசாரு மனசை மாற்றிருப்பான். இப்போ மசாருக்கும் உண்மை புரிஞ்சு கோபம் வந்து அந்த கிழவனோட காடை உடைச்சிட்டு அவன் தலையை யூஸ் பண்ணி அவனோட ஜஸ்ட்லேயே ஒரு குத்திருப்பான். இப்போது அந்த செஞ்சி சைகா அந்த கிழவனோட கால் உடஞ்சிருக்கும். மசாருவோட கோவத்தையும் எமோஷனையும் அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எமோஷன்லாம் உங்ககிட்ட கன்வே ஆகணும்னா நீங்கள் அனிமே பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சீனை என்னால் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ண முடியும், எமோஷன்ஸை கன்வே பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு அந்த அனிமையாவே செக் பண்ணிப்பாங்க. அடுத்தது இந்த இடத்த உடச்சிட்டு இப்போது ஷிரோகன் நருமி அவங்க வந்து மாட்டியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த குட்டி பப்பட் யூஸ் பண்ணுவான், சின்ன சின்ன பப்பட்ஸை யூஸ் பண்ணுவான் அந்த பாதாளத்துக்குள்ளே, அவங்ககிட்ட மாட்டியிருப்பாங்க. இப்போ மசாருவும் ஹசிஹானா ஸ்லாட்டர் டீமோட கேப்டன் அந்த கில்லர் டீமோட கேப்டனும் கிளம்புவாங்க. மேலே போய் ஷிரோகனையும் நருமியும் ஒரு பில்டிங்லேருந்து மேலே தூக்கி போகிறதுக்காக ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருவாங்க. இப்போ ஒரு பில்டிங்கில் பக்கத்து பில்டிங் இவங்க இருக்கிறது ஒரு பில்டிங், அவங்க இருக்கிறது ஒரு பில்டிங். இப்போ இந்த பில்டிங்கில் அந்த பில்டிங்க்கு தாங்கணும். இப்போ மசாருவும் அந்த ஸ்லாட்டர் டீம் கேப்டன் அசிஹானாவும் இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்க்கு ஜம்ப் பண்ணுவாங்க. பட் ஸ்லிப் ஆயிரும், கீழே விழுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒன்று பண்ணியிருப்பான் மசாரு வந்து ஸ்லாட்டர் டீம் கேப்டனோட கையில் இருக்கிற அந்த கண்ட்ரோலர் அந்த வயர்ஸை யூஸ் பண்ணி இவன் பப்பட்டை கண்ட்ரோல் பண்ணி மேலே ஏறியிருப்பான். எப்படின்னு கேட்டால் நான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்தேன், அதை பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருப்பான். ஸோ 4வது எபிசோடெலாம் இவன் பப்பட்டை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னும் போக பவர்ஃபுல்லான பப்பட்டராக வருவான்னு நினைக்கிறேன். இப்போ மேலே ஏறி மறுபடியும் பில்டிங்கை உடச்சிட்டு உள்ளே போய் ஷிரோகனையும் நருமையும் பார்த்துருவாங்க. இப்போது இந்த ஸ்லாட்டர் டீம் ஹசிஹானாவால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. அவனால் இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணதில் சோர்வாய் கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்போது அவங்க கூண்டுக்குள்ளே இருப்பாங்க. இவன் மசாரு வெளியே இருந்து எமோஷனாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போவும் மசாரு அங்கே போய் என்னால் தான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அழுவான். அதுக்கு மறுபடியும் எப்பவும் போல நருமி இதை மட்டும் சொல்லாத, நீ என்ன தப்பு பண்ணல அப்படின்ட்டு இந்த சமயத்தில் அந்த இவங்களை ரூம்குள்ளே கூண்டுக்குள்ளே அடைச்சிருப்பாங்க. அந்த கூண்டை தான் இவங்க உடச்சிட்டு உள்ளே வந்திருப்பாங்க. இப்போ அந்த டோரை திறந்துக்கிட்டு அந்த டீம் வந்துடும், கிட்னாப் டீம். கூண்டுக்குள்ளே ஷிரோகனும் நருமியும், வெளியே வந்து அந்த கிட்னாப்பர் அசிஹானாவும் மசாருவும். இப்போது வெளியே வந்து அந்த கிட்னாப் டீம் இருக்குது. அந்த கீழே அந்த சுரங்கத்துக்குள்ளே பாம்பு வச்சு ஒருத்தன் கொண்டா இல்லையா, குட்டி குட்டி பப்பட்ஸை வச்சு தலையை வெட்டி அவன் தான் ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வருவான். மசாரு அவங்க ஷிரோகனையும் நருமியும் பார்த்துட்டு கூண்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருப்பான். அப்போ வந்து அந்த குட்டி பப்பட்டர் உனக்கு என்ன தைரியம் இருந்தால் உள்ளே வந்திருப்போன்னு சொல்லிட்டு அவன் குட்டி பப்பட்ஸை யூஸ் பண்ணி மசாருவோட கையை வெட்டுறதுக்கு அந்த பப்பட்ஸை யூஸ் பண்ணுவான். ஷிரோகன் மசாருவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர்த்தையும் நருமி ப்ரொடெக்ட் பண்ணுவார். இப்போ நருமியோட கையை விட்டு ட்ரை பண்ணுவோம். பட் அந்த நருமியோட கை கட் ஆகாது, அந்த பப்பட்டோட பிளேடு தான் பிரேக் ஆகும். அந்த பப்பட்டோட பிளேடு உடஞ்சிரும். பட் நருமிக்கு எந்த காயமும் ஆகாது. நருமிக்கு கோவம் வந்து அந்த அவங்க இருக்கிற கேஜை வெறும் அவரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த கேஜை உடச்சிருப்பாரு. தொடாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ணி மட்டுமே உடச்சிருப்பாரு. ஸோ இந்த சீக்வன்ஸில் எக்ஸ்டர்னல் பவர்ஸ் மாதிரி ஒரு சின்ன சீன் காமிக்கப்பட்டிருக்கு. மேபி ஃப்யூச்சரில் இது எங்கேயாச்சும் யூஸ் ஆகணும். அடுத்தது அந்த கேஜை உடச்சிட்டு அவர் வெளியே வந்து தலைவன் சோலோ ஒரு சம்பவம் செஞ்சுருப்பாப்புல இந்த இடத்துல. அங்கே இருக்கிற அந்த கிட்னாப் டீம் கூட சோலோவாக ஃபைட் பண்ணுவார். இப்போ அந்த அசிஹானாவும்
முடியாமல் கீழே படுத்துட்டு இருப்பான். எல்லாத்தையும் அடித்து பொழந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்பில் ஷிரோகன் பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பாங்க. மசாரு, ஷிரோகன், அப்புறம் அந்த ஆசியானா எல்லாரும் பின்னாடி தான் இருப்பாங்க. இவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்பில் அந்த குரூப்பில் கிட்னாப் டீமில் குரூப்பில் இருக்கிற ஒருத்தி வந்து பப்பட்டர், அவரோட பப்பட்டை யூஸ் பண்ணி நான் ஷிரோகனோட காலை கிழிச்சிருவா, 2 காலையுமே டேமேஜ் பண்ணிடுவா. ஸோ இப்போ ஷிரோகனால நடக்க முடியாது. அந்த டைமில் இவர் திரும்பி பார்த்த அந்த கேப்பில் நருமியும் பிடிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஷிரோகன் ஃபைட் பண்ணுறதுக்காக ஹார்லி குயின் எடுப்பாங்க. பட் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்களால நிற்க முடியாது இல்லையா. ஸோ அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. மசாரும் ஹார்லி குயினை கண்ட்ரோல் எடுப்போம். இவனுக்கு இப்போ ஃபைட் பண்ண தெரியாது, என்ன பண்ண போகிறான்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த கேப்பில் இந்த 2வது எபிசோடில் மேட்ரியாக்ஸ்னு ஒரு டெக்னிக், ரொட்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த அசியானாவோட பப்பட்டை பிரேக் பண்ணாங்களே, டிஃபீட் பண்ணாங்களே, அந்த டெக்னிக் இந்த இடத்துல யூஸ் பண்ணி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற டிஃபீட் பண்ணிடுவோம். ஸோ இவங்க பேட்டில் பண்ணிட்டு இருக்க இந்த கேப்பில் அந்த கீழே பாம்பு வச்சா இல்லையா, அது இப்போ வெடிச்சிடும். அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ எல்லாரும் தச்சுவோட ட்ரை பண்ணுவாங்க. பட் ஷிரோகனால் தப்பிக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு காலில் அடிபட்டுருக்கு இல்லையா. ஸோ அவங்களால ஓட முடியாது. ஸோ அந்த அசியானாவோட ட்ரோனை யூஸ் பண்ணி ஷிரோகனை காப்பாற்றிடுவாங்க. ஷிரோகன் தப்பிச்சு போயிடுவாங்க. இப்போ மசாருவும் நருமி அந்த இடத்துல மாட்டிக்குவாங்க. எல்லாம் இடிஞ்சு விழுவோம். நருமி வந்து மசாருவை ப்ரொடெக்ட் பண்ணுவார். மசாரு கீழே, அவருக்கு மேலே நருமி, அவருக்கு மேலே எல்லாம் இடிஞ்சு விழுவோம். அவர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பார். நருமி மறுபடியும் அழுக ஆரம்பிப்பான். அப்போது அவனை தேத்துறதுக்காக ஒரு டைலாக் சொல்லுவார், என் தாத்தா கிட்டேருந்து அவனோட முறையை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் ஒரு க்ளோன். அவர் வந்து சின்ன பசங்களை சிரிக்க வைப்பார். ஸோ அவரோட வழியில் வந்தவன் தான் நானும் அழ வைக்க மாட்டேன். ஸோ அதனால் நீ சிரிக்கணும், அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த எமோஷனோடய இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 4 இங்கே முடியுது. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நருமியும் மசாரும் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்.さようなら。